அப்போ எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. இவங்க இந்த திராவிட இயக்கங்கள் ஒட்டுமொத்தமா அவங்க வந்து பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தலித் விஷயத்துல அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ் மொழியை வந்து திராவிட இயக்கங்கள் வளர்த்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பல்வேறு தமிழ் அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது அதுவும் நேருக்கு மாறா இருந்தது. பெண்ணியத்திற்கு ஈவேரா அவர்கள் தான் பாடுபட்டாரு. இன்னைக்கு பெண்கள் அடைந்திருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் ஈவேராவால் தான் பெறப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்ததை நான் பெண்ணிய வரலாறு படிக்கும்போது அதற்கு எதிராக இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நான் படிச்சு பார்க்கும்போது அவங்க சொன்னது அத்தனையும் புரட்டு என்று எனக்கு தெரிஞ்சது. ஈவேராவை பற்றி இந்த திராவிட சித்தாந்தம், திராவிட இயக்கங்கள் கட்டி வச்சிருக்கக்கூடிய பிம்பத்தை ஒவ்வொரு செங்கலா உருவி இருக்கீங்க. ஆமா, 2004 நான் அதை மாதிரி ஒரு தொகுப்பா கொண்டு வந்து அதை வெளியிட்டேன். நான் இதுல நான் இப்போ எழுதியிருக்கிற புத்தகத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இன்னொரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன், மறைக்கப்படும் ஈவேரா. அது வந்து துக்ளக்ல வந்து தொடராக வந்தது. அதுக்கு முன்னாடி 2004 நான் வந்து அந்த ஈவேரா ராமசாமி நாயக்கரை மறுபக்கம் கொண்டு வந்துட்டேன்.